மத்திய அரசின் மானிய விலை ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு அண்டை மாநிலமான புதுச்சேரியில் டிஜிட்டல் நாணயம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதன் நோக்கம் என்ன என்பதை பார்க்கலாம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவை ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு மாதம் 35 கிலோ அரிசிக்கான தொகையாக 1559 ரூபாயும், PHH அட்டைகளுக்கு மாதம் 5 கிலோ அரிசிக்கான தொகையாக 222 ரூபாயும் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை அரிசிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இனி பயனாளிகளின் செல்போனுக்கு டிஜிட்டல் நாணயம் அனுப்பப்படும் முறை அமலுக்கு வந்துள்ளது. அதாவது உணவு மானியத்தை டிஜிட்டல் நாணயமாக வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயனாளிகளின் செல்போனுக்கு டிஜிட்டல் நாணயம் அனுப்பப்படும். உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக மட்டுமே இந்த பணத்தை பயன்படுத்த முடியும். மற்ற தேவைகளுக்கு பணத்தை பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே குஜராத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தற்போது அடுத்த கட்டமாக புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5 இடங்களில் செயல்படுத்தி திட்டத்தை ஆய்வு செய்து பின்னர் நாடு முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய நுகர்வோர் நலன் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் டிஜிட்டல் ரேஷன் விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பயனாளிகளுக்கு நேரடியாகவோ அல்லது வங்கிக் கணக்கிலோ பணம் கிடைக்காது. அதற்கு பதிலாக ரூபாய் எனப்படும் டிஜிட்டல் கூப்பன்கள் ரேஷன் அட்டைதாரர்களின் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும். இந்த டோக்கன்களை கொண்டு ரேஷன் கடையிலோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மற்ற கடைகளிலோ பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான தொகையை அந்த கூப்பன் மூலம் செலுத்திக் கொள்ளலாம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி, கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதால் ஆண்டுக்கு சுமார் 69,000 கோடி ரூபாய் வரை அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாக 2024 நடத்தப்பட்ட இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் ஆய்வறிக்கை மதிப்பிட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் பலன் உண்மையான பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேர்வதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருப்பதும் மத்திய அரசு டிஜிட்டல் கரன்சி முறையை கொண்டுவர காரணம் என்று கூறப்படுகிறது. டிஜிட்டல் நாணயம் மூலம் செலவிடப்பட்ட நிதியை நேரடியாக கண்காணிக்க முடியும் என்பதால் நிதி முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.